இவங்க தான் வந்து எங்கள் கீரைக்கார பாட்டின்னு சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு என்னோட வயசு தான் அது. இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ இந்த இது என்ன கீரை, முசுமுசுக்கை. முசுமுசுக்கை கீரையை வந்து நான் கேட்டேன், முசுமுசுக்கை ரசம் பண்ணுறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சுத்தமான வந்து கீரை தோட்டத்திலேருந்து படர்ந்துருக்க கொடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு அதாவது அவங்கவுங்க ப்ரொஃபஷனில் படிப்பில் வந்து டபுள் பிஹெச்டி ஸ்காலர்லாம் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கீரை இதில் வந்து வியாபாரம் வந்து ஒரு 30-40 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கீரை அப்படிங்கிற டாபிக் எடுத்தீங்கன்னா அதில் வந்து தெரியாத விஷயமே இல்லை இவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு கிரேட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ப்ரொஃபஷனில் அவங்களுடைய கீரை வியாபாரத்தில் அவங்க கீரையை பற்றிய வந்து நாலேஜ் வந்து பெரிய ரொம்ப கடல் அளவு அவங்களுக்கு வந்து இதை பற்றிய வந்து அறிவு இருக்குது. எனக்கு ஏறக்குறைய ஒரு 180 விதமான வந்து கீரை வகைகளை வந்து இவங்க வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. இன்னும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் சரி அது கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த கீரையை வந்து எப்படி சமைக்கணும், எந்த எண்ணெயில் சமைக்கணும், எந்த விறகு வச்சு சமைக்கணும், எப்படி வந்து வதக்கணுமா இல்லை வந்து பொரிக்கணுமா இல்லை கடையணுமா இல்லை எப்படி எந்த விதமாக செய்யணும், எதோடெல்லாம் கூட்டு சேர்த்து செய்யணும், பூண்டு சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, மிளகா சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, மிளகு சேர்க்குற இடத்துல மிளகு சேர்த்து அந்த மாதிரி வந்து அதை எப்படிலாம் வந்து செய்யணும், செஞ்சு சாப்பிடணும். ஒரு கீரையவே வந்து பல விதமாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அது எந்தெந்த நம்மளுக்கு உடம்புக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. நிஜமாவே இவங்ககிட்டேருந்து வந்து நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். 5 ரூபா கீரை கட்டுதானே, 10 ரூபா கீரை கட்டுதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பாரு லக்ஷ்மி பார் வந்து இவங்க வந்து ஆரோக்கியத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து தினமும் வந்து எடுத்துட்டு வர்றவங்க. நம்ம வந்து ஆரோக்கியமற்ற வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட், ஜங்க் ஃபுட்டு இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேடி போய் நிறைய காசு கொடுத்து சாப்பிட்றோம். ஆனால் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து தரவங்க. அதனால் அவங்கள வந்து முதல்ல வந்து ஒரு மனிதாபிமானத்தோட சக மனுஷியாக நினச்சி மதிக்கணும். அவங்களுடைய வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து போற்றணும். இதை பற்றி அறிவை வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது. சொல்லுங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் சொல்லுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரிக்குயில் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து முசுமுசுக்கை கீரை அப்படிங்கிற கீரையை வச்சு எப்படி ரசம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வை ரசம் சீரீஸ்ல முசுமுசுக்கை கீரையை வச்சு எப்படி வந்து ஒரு ரசம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுதான் வந்து அந்த முசுமுசுக்கை கீரை அப்படிங்கிறது. நல்லா பாருங்க, இது வந்து ஒரு கொடி இனம். சாதாரணமாவே வந்து இது உயிர் வேலியா எங்க பார்த்தாலும் நீங்க எந்த தோட்டத்துல எந்த கொல்லையில பார்த்தாலும் வந்து இது வந்து இருக்கும். ஆக்சுவலா வந்து இந்த லீவ்ஸ் வந்து தொட்டு பார்த்தா இப்படி ட்ரை லீவ்ஸ் நம்ம காஞ்ச இலைய தொட்ட மாதிரியே இருக்கும். ஆனா அவ்வளோ வந்து உள்ள வந்து நீர் சத்து. ஆனா வந்து தோற்றத்துக்கு வந்து அந்த மாதிரி அப்பியரன்ஸ்க்கு அது போல இருக்கும். இதுல வந்து ஒரு பச்சை கலர்ல இது மஞ்சளா ஒரு பூ பூத்து, மஞ்சள் கலர்ல ஒரு பூ பூக்கும். பூ பூத்து இது வந்து பச்சையா ஒரு காயாரி சிகப்பா வந்து ஒரு பழமா வந்து மாறும். இப்போ ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு ரசம் பண்றதுக்கு நம்மளுக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு வந்து கீரை இருந்தா போதும். இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த லீஃபோட அந்த இலையோட அமைப்பு இப்படி இருக்கும். முசு அப்படின்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். சுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராணங்கள்லாம் வந்து கேட்டிருப்போம். அவருக்கு வந்து குரங்கோட முக அமைப்பு இருந்ததால வந்து அப்படி அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து முசு அப்படின்னா வந்து தூய தமிழ் பெயர். குரங்குக்கு வந்து தூய தமிழ் பெயர் வந்து குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இவ்வளோ வந்து இலை வந்து போதும். இது ரொம்பவே சாதாரணமா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கிடைக்கிற ஒரு கீரை. இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது போல எங்க பார்த்தாலும் படர்ந்து இருக்கும். நல்ல சுத்தமான இடத்துல கிடைக்கிறதா பார்த்து கொண்டு வந்து இது வந்து
நாள்பட்ட சளிய, நுரையீரல்ல தங்கியிருக்க நாள்பட்ட சளிய வந்து இது வந்து அறுத்து எடுத்துரும். இது வந்து வள்ளலார் சொன்ன, திருவருட்பால சொன்ன 5 ஞான மூலிகைகள்ல இது ஒரு மூலிகை இருக்காரு. ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து ஆஞ்சநேயர் கை அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இருக்கு. இது வந்து கபம், சளி, நாள்பட்ட சளி இதை வந்து நுரையீரல்ல இருந்து அறுத்து எடுத்துடும். அறுத்து எடுத்து நல்லா பிராண சக்தியை வந்து கொடுக்கும். நம்ம வந்து இந்த நெபுலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, மூச்சு விட முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து நெபுலைசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த நெபுலைசர் வந்து ரொம்ப நாள் பட நம்ம அந்த வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த ஏர், அந்த நுரையீரல்ல இருக்க அந்த காற்று பை, அந்த ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தளர்வடைஞ்சிடும். அதனால வந்து நம்மளால எப்பயுமே வந்து அடிக்ட் ஆயிடுவோம், அதுக்கே இந்த நெபுலைசரே வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம இந்த மாதிரி வந்து ரொம்பவே சுலபமா எளிதா கிடைக்கிற இந்த மாதிரி வந்து ஞான மூலிகை அப்படின்னு பெயர் பெற்று இதை வச்சு நம்மளுடைய கபத்தை வந்து நெஞ்சிலிருந்து கபத்தை நுரையீரல் வரைக்கும் லங்ஸ்ல போயிருக்க ரொம்ப நாளா தங்கி இருக்க அந்த கபத்தை வந்து அறுத்துடும். அந்த காலத்துல எல்லாம் வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுக்கு பாட்டிங்க வருவாங்க. அவங்க வந்து இடுப்புல வந்து எப்பயுமே வந்து ஒரு இது சுருக்கு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தூதுவளை இலை, இந்த முசுக்க இலை, இந்த மாதிரி வல்லார இலை, இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து மூலிகைலாம் எப்பயுமே வந்து அந்த பேக்லயே வச்சிருப்பாங்க. குழந்தைங்களை வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு இதை வந்து அரைச்சி கொஞ்சோண்டு பாலடையில வந்து போட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சளி, அவங்களுக்கு பிடிக்கிற கபத்தை வந்து அது நீக்கிறதுக்கு வந்து அந்த காலத்துல வந்து இதை வந்து பால்ல கலந்து, இந்த இலையோட சாரை வந்து பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு போட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அறிவியல் பூர்வமா வாழ்ந்தவங்க தான் நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து நம்ம திரும்பவும் வந்து வீட்டில் வந்து கீரைக்காரங்க கிட்ட வர்ற கீரைக்காரங்க கிட்டயோ இல்லை வந்து நம்ம வீட்டில் இருக்க பாட்டிங்க, நம்மளுடைய வீட்டில் இருக்க முதியவர்கள், அவங்க கிட்ட வந்து நீங்க கேட்டீங்கன்னா இதை கரெக்டா வந்து அடையாளம் காமிச்சு கொடுப்பாங்க. இந்த கீரையோட வந்து இப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து தூதுவளை கீரையில இருக்க மாதிரி கொக்கி மாதிரி முள் இருக்காது. பட் ஆனா ஃபீல் பண்ணா வந்து ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியா அப்படி பஞ்சு போல, ஆனா வந்து கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும், பூனையோட முடி மாதிரி. இதுதான் வந்து இது நம்ம பாக்கிறதுக்கு உண்டான, தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அடையாளம். இது வந்து இதை வச்சு நம்ம வந்து இப்ப எப்படி வந்து ஒரு ரசம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு 2 பேருக்குன்னா ஒரு 10-15 இலை போதும். இவ்வளவு இலை போதும். இந்த இலை, மிளகு, சீரகம், தனியா, பெருங்காயம், 2 பூண்டு பல்லு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தாளிக்கும் பொழுது, கடுகு, உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு புளி கரைசல். இதுதான் வந்து இதுக்கெல்லாம் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கீரையை வந்து வெறும் வாணல்ல நல்லா சுருள வதக்கிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப்பு நம்ம இதனுடைய முறை. இது வந்து நல்லா அந்த சொனப்பும்பாங்கல்ல, இந்த ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், இது போகிறதுக்காக நல்லா வெறும் வாணல்ல நல்லா ப்ரௌன் ஆற மாதிரி வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதைங்கிற தனியா, பெருங்காயம், இது பூண்டு, இதெல்லாம் வதக்கிக்கிட்டு பச்சை மிளகாய் அதோட கூட சேர்த்தி போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம இதை வந்து எப்படி வந்து இதை வச்சு வந்து ரசம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முசுமுசுக்கை இலையை வந்து அரைச்சி கொஞ்சோண்டு வந்து வடிகட்டி அதை வந்து பால்ல கலந்து பனங்கள் கண்டு போட்டு கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். 5 வயசுக்கு மேல இருக்கவங்கல இருந்து வயசானவங்க வரைக்கும் 6 வேணாலும் வந்து சாப்பிடலாம். ரொம்ப சாதாரணமான ஒரு மூலிகை. இது இப்படியே நம்ம வந்து வதக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே சுருண்டு ப்ரௌன் கலரா ஆயிடும். அது வரைக்கும் வந்து நம்ம வதக்கணும்.
பாருங்க, இது போல பாருங்க வதங்கி இருக்கு நல்லா. நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கணும். லைட் ப்ரௌனிஷாக அப்படியே வந்து மாறும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை இறக்கிடலாம். இதுதான் வந்து செய்யறதோட மெத்தட். இது வந்து ஞான மூலிகைகளில் ஒன்று. வல்லாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, கரிச்சாலை. கரிச்சாலைனா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். கையாந்தழைன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஒரு சில ஏரியாலாம் வந்து இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்துலலாம் வந்து கையாந்தழைன்னு சொல்கிறாங்க. கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லி தலைமுடிக்கு கூட அதில் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சோம். கரிசலாங்கண்ணி அதுதான். இது போல வதக்கிட்டு இதெல்லாம் லைட்டா ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இதை வந்து எடுத்துடலாம். அதே வானல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க தனியா, மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கி வறுத்துக்கிறோம் லைட்டா. கட்டி பெருங்காயம் இதை வறுத்துட்டு, இந்த வறுத்தது இது போல வந்து வெறும் வானல்ல வதக்கி வச்சிருக்க முசுமுசுக்கை இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம். அரைச்சிட்டு இது நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூண்டையும் அதே வானல்ல வதக்கிட்டு கூட சேர்த்து இந்த பச்சை மிளகாய் இது வதக்கின வெறும் வானல்ல வதக்கின முசுமுசுக்கை இருக்குன்னு பாருங்க. தனியாங்கிற கொத்தமல்லி விதை, மிளகு, சீரகம், பெருங்காயம், வதக்கின இலைகள், 2 பூண்டு பல்லு வதக்கினது, பச்சை மிளகாய் வந்து பச்சையா அது வந்து வதக்கிறது இல்லை. இதை நம்ம அரைச்சிட்டு எப்படி வந்து இந்த ரசம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வச்சு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பாத்திரத்துல கொஞ்சம் நெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச கீரை, வதக்கின கீரை, மிளகு, சீரகம், தனியா, பெருங்காயம், 2 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இது அரைச்சி வச்ச இந்த விழுது கொஞ்சம் அதில் தண்ணியும் கலந்துட்டு இருக்கேன். வேணும் அப்புறமா வந்து இன்னும் எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத பார்த்து சேர்த்துக்கலாம்.
இப்போ நெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுட்டு இதுலயே வந்து இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி இதில் கலந்துப்போம். உப்பு, அவ்வளோதான். குயில்கள் வந்து விரும்பி உண்ணும் பழத்துல வந்து முசுமுசுக்கை பழம் வந்து ஒன்று. குயில்னாவே பாட்டு, அதுக்கு அவ்வளோ பெரிய நல்ல குரல் வளம், இனிமையான குரல் வளம் வந்து இருக்கிறதுக்கு வந்து இந்த முசுமுசுக்கை பழம் தான் வந்து காரணம். நிறைய பறவைகள் விரும்பி உண்ணும். அதில் வந்து குயில் வந்து முக்கியமாக இந்த பழத்தை கண்டா விடாது. மைனாவும் சாப்பிடுவோம் இந்த பழத்தை. நல்ல சிகப்பா நல்லா அழகாக தூதுவளை பழம் மாதிரியே இருக்கும். தூதுவளை செடியில் வந்து பழம் சிகப்பாக பழுத்துருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் வந்து அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் வந்து அதே மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயே கூட வந்து இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது சாதாரணமாக வந்து இயற்கையாகவே வந்து வளரும். இது இப்போது நெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம வந்து இது வந்து இந்த கீரை சாறு, கீரை மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து பண்ண சாறை வந்து விட்டு இது கொஞ்சம் பாதியாக கொஞ்சம் அளவில் கொஞ்சம் குறையிற அளவுக்கு வந்து அது கொதிச்சா போதும். இது அளவில் பாதியாக கொதிச்ச உடனே இந்த கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க புளி தண்ணி, இந்த புளி தண்ணியை அதில் வந்து நம்ம ஆட் பண்ணணும், அதில் சேர்க்கணும். இந்த போல வந்து அரைச்ச விழுது தான் வந்து இதில் வந்து கொதிக்கணும். புளி தண்ணியை ஊற்றின பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு தடவை அப்படியே சூடாகி லைட்டாக நுரைய வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏற்கனவே நம்ம வந்து கீரையை வந்து வதக்கி இருக்கோம் நல்லா. அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது செய்முறையில் வந்து முக்கியமான ஒரு பகுதி. இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு பிரயத்தனப்பட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு கண்டிப்பாக படும். ஒரு 4-5 இலை இருந்தால் போதும், வெறுனே கூட அது வந்து மென்று சாப்பிட்டுடலாம். கொஞ்சோண்டு சொனப்பு இருக்கும், அவ்வளோதான். அதனால வந்து சாப்பிட முடியல அப்படின்னா அரைச்சி வந்து கொஞ்சோண்டு வந்து அந்த கீரையோட சாறை எடுத்து பால், தண்ணி பாலில் தான் வந்து எந்த மூலிகையும் சாப்பிடணும். திக்கான பாலில் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பால் வந்து இந்த மூலிகையோட சத்தை வந்து குறைச்சிடும். பால் வந்து ஒரு அனுபானம்னா நம்ம வந்து தேன், நெய், பால் இதெல்லாம் வந்து மருந்து பொருட்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான அனுபானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பால் வந்து திக்காக வந்து சாப்பிடக்கூடாது. தண்ணி பால், 1/4 டம்ளர் பால்னா 3/4 டம்ளர் தண்ணி தான் அதில் இருக்கணும். அது போல தான் வந்து பாலில் சாப்பிட்ற எந்த மருந்தையும் வந்து நம்ம சாப்பிடணும். இப்போ வந்து இது பாருங்க கொதிச்சிருக்கு. கொதிச்சோடனே புளி தண்ணியை நம்ம அவ்வளோதான். இது வந்து கொத்தமல்லி போடுறோம். இதுவும் க்ரீன் கலர் ரசம் தான், ஹெல்த்தி. இப்போ வந்து ரொம்ப தேவை. எது வந்து சளி வராமல் நம்மளை காப்பாற்றும், இல்லை வந்து இருக்கிற சளியை வந்து நுரையீரலில் இருக்க தேங்கி ரொம்ப நாள் பட்டு நம்ம மாத்திரை சாப்பிட்றதுனால எல்லா கபமும் வெளியே வந்துடுறதில்லை. ஸோ அப்போ வந்து அந்த நுரையீரல் நம்ம லங்ஸில் வந்து அந்த ஏர் பேக்ஸ்லலாம் வந்து ஏதாவது வந்து நம்ம
பொல்யூஷன் நம்ம தினப்படியே வந்து நம்மளுக்கு காற்றுல வந்து எவ்வளவோ வந்து கெட்ட விஷயங்கள்லாம் போய் வந்து லங்ஸில் வந்து போய் அடையும். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் சரி, நுரையீரலில் வந்து தேங்கி இருக்கிற எந்த கழிவுகளாக இருந்தாலும், தேவையில்லாத எது வந்து அதில் அடைச்சிட்டு இருந்தாலும் வந்து இதை வந்து அறுத்து எடுத்துரும், நீக்கி அதுலேருந்து. அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல அது அறுத்து எடுக்கிறது இல்லாமல் இது வந்து என்ன பண்ணும், நல்ல ஆக்சிஜன் பிராண வாயு வந்து நிறைய கொடுக்கறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த ஒரு குணம் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், இப்படி கொதிக்கக்கூடாது. புளி வந்து ஊற்றினோடனே இப்படி ஒரு மாதிரி, ஆக்சுவலாக இது வந்து நுரைக்க கூட விடக்கூடாது அப்படின்வாங்க. நுரை வந்து கட்டி வரப்போகுது சேர்ந்து இப்படி வந்து நுரை இப்படி ஓரத்துலலாம் பாருங்கள் வெள்ளை வெள்ளையா அப்படி வருது இல்லையா? இது போல் வந்து வரும்பொழுதே வந்து இதை ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து சூப் மாதிரியும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். அவ்வளோதான், இதுதான். இது போல வை ரசம் சீரீஸ்ல முசுமுசுக்கை கீரை, முசுமுசுக்கை கீரை ஒரு தடவை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான், இதை வச்சு எப்படி வந்து ரசம் பண்றது அப்படின்னு காமிச்சிருக்கேன். இதை வந்து எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.